என்னோடு கூட இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே 1வது மணி நேரத்திலே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரம் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான நேரம். மாதத்தின் 1வது நாள் எல்லாரும் நம்ம கூடியிருக்கிறோம்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச ஜனங்கள். கர்த்தருக்காக நான் ரொம்ப நன்றி நல்லவனா இருக்கிறேன். எத்தனை பேர் காலையிலே எழும்பி 1 மணி நேரம் முழங்கால் நின்னீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அதனுடைய வல்லமை ஒரு பெரிய வல்லமை. காலையிலே 4 மணிக்கு போய் சர்ச்சை ஓபன் பண்றது, முழங்கால் நிக்கிறது எனக்கு ஒரு பெரிய அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் என்னை ஒரு நல்ல சாட்சியாக இன்னைக்கு நிறுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். சரீரம் பலகீனம் உள்ளது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைய நம்ம வாழ்க்கையில இந்த மாசம் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே பெரிய காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமாக விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக செய்து முடிப்பார். நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைத்து வரும் பொழுது தேவன் 2 ஸ்டெப் முன்னாடி வைத்து நம்மை அழைத்து செல்வாருங்கிறத நீங்க மறந்துடாதுங்க. எல்லா நேரங்களிலும் இந்த மாதத்துல தேவனை தேடி பாருங்க, தேவனை தேடுங்க. அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கும் கொடுக்காதபடி தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் காட். எல்லாத்துலயும் காலையில, மத்தியானம், சாயங்காலம், வேலையில, படுக்கையில. இன்னைக்கு என்னுடைய மார்னிங் டிவோஷன்ல புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம். காலைதோறும் புதிதான கிருபை தேவன் கொடுக்கின்றார். காலைதோறும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நாம் செஞ்ச அக்கிரமத்துக்கு நம்ம என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டு போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு காலையில் நம்ம முடித்திருக்கணும்னா தேவனுடைய கிருபை. உலகத்திலேயே பெரிய காரியம் என்னன்னா, பெரிய அற்புதம் என்னன்னா, நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறது. ஜீவன், தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கின்றார். விசேஷமாக கையிலே வேதாகமத்தை தூக்க, இந்த வேதாகமத்தை தியானிக்க தேவன் இந்த கால வேளையிலே நமக்கு கொடுத்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். பரிசுத்தமா வாழ்வதற்கு ஒரு அருமையான குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். திருச்சபையை கொடுத்திருக்கின்றார். ஒரு அருமையான ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் எல்லாத்துக்கும் மேலாக நாம பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய செயல்கள் எல்லாம் பேஸ்ட். இன்னைக்கு படிக்க போற சங்கீதம் 3ஆம் சங்கீதமும் அப்படித்தான் வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு பயந்த சூழ்நிலையில தாவீது எழுதுகிறார். பயந்த சூழ்நிலையில அவர் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான பிரச்சனை, எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய நம்பர் 1 எதிரியாக மாறுவாங்கிறத அவர் எதிர்பார்க்கல. லைஃப்ல மாறிட்டான். அது மட்டும் இல்ல, இவர் பயந்து நாட்டை விட்டே ஓடுவாங்கிறத எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இருந்ததே இல்லை. சவுலுக்கு பயந்து ஒன்னாரு, அது வேற கதை. இப்போ சொந்த மகனுக்கு பயந்துகிட்டு நாட்டை விட்டே ஓடுற. அப்சலோமுக்கு பயந்துகிட்டு ஓடும் பொழுது அங்க என்ன நடக்குது? பாதையெல்லாம் அவரை பரிகசிக்கிறாங்க. பாதையில சீமைன்னு ஒருத்தன் அவர் மேல கல்ல விட்டு எறிறான். கேலி பண்றாங்க. அவரை அப்படியே அவர் அந்த காலில் செருப்பு இல்லாம ஓடுறார். எங்க போறேன்னே அவருக்கு தெரியாது. அவர் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இல்லை. யாரெல்லாம் நம்பினாங்களோ எல்லாரும் கைவிட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு பரிதாபமான ஒரு தாவீது. சொந்த மனைவி எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார்.
எல்லாரும் அங்க தன்னுடைய அருமையான பெரிய கோட்டை, தாவீதின் கோட்டை, பெரிய கோட்டை. அது மட்டும் இல்ல, பெரிய வீடு. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் தனியாக போறாரு. பின்னாடி கொஞ்சம் கூட்டம் ஜனங்கள் போறாங்க. ஆனாலும் அவர் கர்த்தரை மட்டும் விடல. அவர் பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில அவர் பாடல்களை பாடுகின்றார். அதுதான் இந்த 3வது சங்கீதம். ஏன்னா அருமையாக இந்த 3வது சங்கீதத்துல பாருங்க, முதல்ல டாபிக் பாத்தீங்கன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். நேரம் என்னதுன்னா 2 சாமுவேல் 15, 16, 17 அதிகாரங்களை தியானித்து பாருங்க. 2 சாமுவேல் முதல் வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல சாலமோன் அப்சலோம் சொந்த மகன் அவன் என்ன பண்ணுவான், அரண்மனையில இவர் உள்ள உட்கார்ந்து அரசாட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அவன் கேட்லயே உட்கார்ந்து ராஜாட்ட வர்றவங்களெல்லாம் திசை திருப்புவான். வர்ற ராஜாட்ட யாராவது விசாரணைக்கு வந்தாங்கன்னா நிக்க வச்சு அவங்க மேல தோல்ல கைய போடுவான், அவங்களுக்கு கிஸ் கொடுப்பான். ரொம்ப நேசிக்கிற மாதிரி ஒரு ட்ரூ பாலிட்டிஷியன், உண்மையோட ஒரு அரசியல்வாதி. இப்ப நாட்டுல எல்லாம் என்ன அரசியல்வாதி பார்த்திருப்பீங்க, எலெக்ஷன் டைம்ல ஓடி ஓடி வருவாங்க. ஓட்டு கேட்கும் போது தோசை சுட்டு கொடுப்பாங்க, வடை சுட்டு கொடுப்பாங்க, கெட்டி பிடிப்பாங்க, பணத்தை அள்ளி வீசுவாங்க. அந்த ஒரு 15 நாள் உண்மையான அப்பதான் அரசியல்வாதி ஏதோ பெருசா செய்யற மாதிரி. அதே போலதான் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக, தாவீது எப்படியாவது ராஜ்யபாரம் வேணுங்கிறதுக்காக வெளியில உட்கார்ந்து கேட்ல உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணி கடைசியில ஒரு மக்கள் கூட்டத்தை சூஸ் பண்ணி அங்கு ராஜாவாக மாறுகிறான். தாவீது உயிருக்கு பயந்து ஓடுகிறான். ஓடும் பொழுது, உயிருக்கு பயந்து ஓடும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை 3வது சங்கீதத்தை எழுதுகிறார். சின்ன சங்கீதம், குட்டி சங்கீதம், வெறும் 8 வசனங்கள் தான் இருக்குது. நீங்க ஒரு ஜெபமாக இதை படிக்கணும். ஜெபம், தாவீதினுடைய ஜெபம், தன்னுடைய பயந்த நேரத்திலே தாவீதினுடைய ஜெபம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது 3 வகையாக நாம் பிரிக்க வேண்டும். முதல் 2 வசனம், 3, 4 வசனங்கள், அப்புறம் 3, 4, 5 வசனங்கள், கடைசியாக 6, 7, 8 வசனம். 3 பகுதியாக சங்கீதத்தை பிரித்து நீங்கள் படித்தீங்கள் என்றால் உங்களுக்கு நிறைய காரியங்களை தேவன் இன்னும் பரிசுத்தாவியாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு புதிய கிருபை. காலைதோறும் புதிய கிருபை. ஆண்டவர் பிரியமானவர்களே எல்லாரையும் தனித்தனியா படிச்சிருக்கிற 5 வருடம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் ரொம்ப முக்கியம். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இத கேட்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அவங்களுக்கு ரொம்ப திறமைசாலி, அவங்க அழகா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் அப்படின்னு அந்த பாகுபாடு ஆண்டவர்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட எனக்கு உண்டு. நம்ம வெள்ளை சட்டை நல்லா போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நேற்று ஒரு சர்ச்சில் நான் பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருந்தார். ரொம்ப அழகான ஜிப்பா, பெரிய ஜிப்பா, பெரிய பைஜாமா போட்டு நின்று டிரான்ஸ்லேட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பிரசங்கத்தை ஒரு காரியத்தை சொன்னேன். நாங்க 2 பேரும் வெளியில போனோம்னா அவரை தான் பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிறாரு, அவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவருக்கு அந்த கெட்டப் இருக்குது. எனக்கு அந்த கெட்டப் இல்லை.
அதனால நான் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் உலகத்துல. அதான் உலகம். அப்படி நினைக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை உபயோகப்படுத்த முடியும். நான் பெரியவன், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நீ எனக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டால், என்னுடைய பழைய காரியங்களை நான் நினைத்து விட்டால் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்த முடியாது. அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம ஒரு திறந்த பாத்திரமாக யாரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்களே. சாலமோன் யாரு? எந்த இமானுவேல்? கோரமங்கலா. அவர் வீட்டுல சின்ன குழந்தை ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒரு திறந்த பாத்திரமாக ஒவ்வொரு நாள் காலையிலையும் போகணும். நேற்றே உள்ள விசுவாசம் இன்று செல்லாது. இந்த மார்னிங் டிவோஷன் நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் இன்னைக்கு கான்செப்ட். நேற்றே உள்ள விசுவாசம், நேற்றே அந்த ரூபா செல்லாத நோட்டை போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் கடையில கொடுத்தீங்கன்னா அது ரூபா தான், அதுவும் 1000 ரூபாய் தான். 1000 போட்டிருக்குது, காந்தி படம் போட்டிருக்குது. ஆனா அந்த ரூபாய்க்கு வேல்யூஷன் இல்ல. அது அதை கொடுத்தாச்சுன்னா 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். ஏன்? அது செல்லாது என்று சொல்லிவிட்டாச்சு. அதே போல பிரியமானவர்களே, நம்ம நேற்று செஞ்ச காரியங்களை வச்சு நம்ம இன்னைக்கு கிளைம் பண்ணோம்னா அது சரியல்ல. ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நாம் கண்டிப்பாக நினைக்கணும். இருதயத்துல தேவன் நேற்று வரைக்கும் செஞ்சதை நம்ம துதிக்கணும். அது வேற ஸ்டோரி. ஆனா உலகத்துல இன்னைக்கு நிறைய பேரு அவங்களுடைய அனுபவங்களை வச்சுதான் இன்னைக்கு வேலை செய்யறாங்க. இல்ல, ஆண்டவர் டெய்லி புதிய பலன் கொடுக்கின்றார். இன்னைக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க தேவனா ஆண்டவரே என்னை உபயோகப்படுன்னு சொல்லுங்க. ஓப்பன் வசல வாங்க. காலையில் நான் 3:30 மணிக்கு எழுமணும். இன்னைக்கு நைட் படுக்கும் போதே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துறேன். ஆண்டவரே காலையில எழுப்பணும், சந்திக்கணும், சமூகத்துல இருக்கணும். 3:45 வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். சர்ச்சை திறந்தேன். நான் தான் மனநாள் போட்டேன். 4:03 ஏன் ஆண்டவரே 3 நிமிஷம் லேட் பண்ணி நானே எனக்குள்ள கொஞ்சம் போராட்டம். 5:03 வரைக்கும் அலாரம் அடிச்சது. அருமையாக தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். சாலமோன் பிரசங்கில சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. பிரியமானவர்களே, தேவன் உபயோகப்படுத்தும் ஒரு கருவி தேவன் கருத்திலே அது திறந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சித்தத்தெல்லாம் நிரப்புவார். அவர் சில பிளான் வச்சிருக்கிறார். இல்ல நம்ம நிரம்பிய பாத்திரமாக இருந்தோம்னா அவர் எவ்வளவுதான் ஊத்தினாலும் அது வெளியே தான் போகும். அதனால டெய்லி அதிகால வேலையில, அதான் இன்னைக்கு சங்கீதம் பியூட்டி படிக்க போற பாருங்க. 4 நாள் சங்கீதம் டெய்லி 3 பகுதியா பிரிக்கலாம். முதல் 2 வசனத்தை நீங்க என் கூட பாருங்க. இந்த 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டார்டிங் வித் கர்த்தாவே. என்ன அழகா ஜெபம். ஆண்டவரே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா 2 வசனத்துக்கு முடியல சேலா அப்படின்னு போட்டிருக்கோம். சேலான்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல அவங்க பாட்டு பாடும்போது அது சைலன்ட் அப்படிங்கிறது. நிறுத்துங்க, தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சேலா, சைலண்ட். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதத்துல முழு சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா 72 தடவை, ஏறக்குறைய 72 தடவை இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும், சேலா. அது மட்டும் இல்ல, ஆபகுக் போடப்பட்டிருக்கும். இந்த சேலான்னா ஸ்டாப், தியானம் பண்ண.
நம்முடைய துதி ஸ்தோத்திரம் ஜெபிக்கும் போது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம் அமைதியா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருடைய நன்மை நினைங்க என்று சொல்லுவாங்க. ரைட், பின் டிராப் சைலண்ட் அப்படிமாங்க. பின் டிராப் சைலண்ட். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த சேலா ரொம்ப ரொம்ப தேவை. பிஸி பிஸி பிஸி. காலையில ஆரம்பிக்கிற வேலை நைட்டு வரைக்கும் நம்ம பிஸியா இருக்கிறோம். பிள்ளைங்க வந்து அப்பா அப்படின்னு வரும்பொழுது, ஏய் போடா டேய் உன் வேலை பாருடா அப்படிங்கிறோம். ஏன்? பிஸி. போன்ல யார்டா பேசிட்டு இருக்கிறோம், இன்னொரு போன் வருது, அந்த போனை விட இந்த போன் எனக்கு முக்கியமா இருக்குது, அதனால அந்த போனை அட்டெண்ட் பண்றதே இல்லை. நாளைக்கு பண்ணிக்கலாங்க. அவருக்கு என்னங்க இது பிஸி. சாப்பிடுற நேரமும் போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம். அந்த போன்ல அப்படி எப்படி என்னாச்சு 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 என்னாச்சு. யாராவது ஒரு 10 ரூபாய் தர்றதா இருந்தா நம்ம 5 ரூபாய் செலவு பண்ணி அதை 10 ரூபாய் வாங்குற ஓடுறோம். பிஸி. எப்படியாவது சர்ச் 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 தேடுறோம். ஆனா இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு தாவீதை பற்றி பாக்குறோம். அவரு ராஜா, பெரிய ராஜா. நினைச்சிருந்தாச்சுன்னா ஒரே நிமிஷத்துல அப்சலோமை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். தளபதிகள் இருக்குது, படையாளர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா கொண்டு போட்டுக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் தேவன் அப்சலோமை அனுப்பி இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பரவாயில்ல, நான் போறேன். அவர் பயந்துட்டு போன மாதிரி தெரியும். ஆனா இந்த சங்கீதம் நீங்க படிச்சீங்கன்னா அவர் பயப்படலன்னு தெரியும் நமக்கு. அதுதான் அந்த சங்கீதம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல் 2 வசனத்துல சொல்றாருன்னா, முதல்ல ஆண்டவரே கூப்பிடுறாரு. ஆண்டவரே நீ கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஞாபகத்திலே வர வேண்டிய ஒரு அருமையான சம்பவம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம். மத்தேயு 14:30. அங்கு காற்று பலமா இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். என்ன அருமையா போட்டிருக்காங்க. பேதுரு காத்த பார்த்துட்டான். பலமா இருக்குன்னு பார்த்த உடனே பயப்படுறான். பயந்து அவன் அமிழ்ந்து போறான். தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனுடைய ஜெபம் தான், ஆண்டவரே, ஒரு அருமையான ஜெபம் பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவரே இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே இயேசுவே என்னை இரட்சியும். பிரியமானவர்களே, இங்கு தாவீதும் அப்படிதான் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே. அப்போ இது ஜெபம். ஓகே, அப்போ அந்த ஜெபத்துல அவன் என்ன சொல்றான், முதல்ல எனக்கு விரோதமாக நிறைய பேர் வந்திருக்காங்க ஆண்டவரே, ஆண்டவர் அவன் கூட இல்ல அப்படின்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க ஆண்டவரே. அநேக பேர் இருக்காங்க ஆண்டவரே, நான் தனியா இருக்கேன் ஆண்டவரே, தனியா வந்துட்டேன், என் கூட நீர் இருக்கிறீர், அது எனக்கு போதும். அதனால நான் ஓடுறேன், காலை செருப்பு இல்லாம ஓடுறேன், என் கூட்டி என்னை நம்பினவங்களை வச்சுக்கிட்டு நான் ஓடுறேன். பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. I leave it to you, live for the sake of the kingdom of God. உமக்காக வேண்டி விட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்கு இல்ல பிரியமானவர்களே. ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருங்கிற விசுவாசம் நமக்கு இல்ல ஆண்டவர், இல்ல பிரியமானவர். இந்த மாதத்துல நீங்க ஆண்டவரோட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். யோவானுடைய ஊழியத்துல அவன் வெற்றிக்கு காரணம் ஒரே ஸ்லோகன், ஆண்டவரே நான் பெருகணும்னு அவன் எண்ணம் பண்ணல. கல்வச்சப்பலுடைய ஊழியத்துல ஆரம்பிச்ச சக்ஸ்மித்துடைய நல்ல குணம்,
நான் அவரோடு கூட நல்லா பழகி இருக்கிறேன். அருமையான தேவனுடைய மனிதர். தாழ்மை தாழ்மை தாழ்மை. நானும் அவரும் ஒரு மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணும்போது சியட்டல்ங்கிற ஒரு ஊர்ல தொடக்க காலங்களில் என்னை கான்ஃபரன்ஸ்லாம் கூப்பிடுவார். அப்புறம் நானே நின்றுட்டேன். பாஸ்டர் பாப் அவருக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக நானே சாமி என்னை விட்டுரு, நான் இந்தியாவை மட்டும் இருக்கிறேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். 25 வருடங்கள் கான்ஃபரன்ஸ் போகல. அப்புறம் திருப்பி ஒரு 25 வருஷத்துக்கு பிறகுதான் அடுத்த கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். வருஷம் போக எனக்கு இன்விடேஷன் வரும், விசாவும் என்கிட்ட கையிலேயே இருந்தது. இருந்தாலும் எனக்கு கர்த்தர் அது போகக்கூடாதுன்ட்டார். அப்போ அந்த சர்ச்மேத்தோட கூட நானும் என் மனைவியும் நின்று ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போறோம். அவரு ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்கிறார் போன்ல. எங்களை பார்த்த உடனே அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்தார். ஓடி வந்து 2 பேர் தோல்லையும் கையை போட்டு ஒரு போட்டோ எடுத்து, அப்ப உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் சொன்னேன், நிறைய புத்தகம் எழுதிருக்கீங்க, கமெண்ட்ரி எழுதிருக்கீங்க, அதுல ஒரே எனக்கு ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது, அதை நான் போன உடனே இந்தியாவில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், நீங்க எனக்கு காப்பிரைட் கொடுங்க அப்படின்னு. அவர் அவரு பதில் என்ன தெரியுமா? குணா, என் புக்கு எல்லாத்துக்கும் உனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் எழுதிக்க, எல்லாத்தையும் நீ எழுதுறதுக்கு உனக்கு காப்பிரைட் என் ஓரல கொடுத்துட்டேன், ஒண்ணு நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. பிரியமானவர்களே, காப்பிரைட்ங்கிறது அமெரிக்கா பாஷையில பயங்கரமான ஒரு காரியம். ஒரு புத்தகத்தை இன்னொருத்தர் எழுதணும்னா, அந்த எடுக்கணும்னா அந்த எழுதினருடைய பெர்மிஷனை வாங்கணும். ஒரு புத்தகத்தை எழுதணும்னா புத்தகத்தினுடைய சில காரியங்களை நம்ம எடுத்து நம்ம போடணும்னா அவர் பெயர் கண்டிப்பாக போட வேண்டும். அதுதான் காப்பிரைட். அது இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த காப்பிரைட் விஷயத்துல. அந்த மனுஷன் ஒரு புத்தகம் நான் கேட்டேன், அவர் சொன்னாரு, இதை எல்லாத்தையும் எழுதிக்க. பிரியமானவர்களே, அப்படிதான் இருக்கும். இதுதான் ஒரு நல்ல பரிசுத்தவனுடைய அழகு. எல்லாத்தையும் எழுதிக்கப்பா, என்னப்பா விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். நான் எழுதுனது, நான் பெரிய ஆளு. அதே போல மாரநாத் அவருடைய வாழ்க்கை வரலாறுல செக்ஷன் வாழ்க்கையோட இன்னொரு காரியத்துக்குள்ள நான் படிச்சேன். அந்த காலத்துல இந்த பாடல்கள்லாம் கோரஸ் எல்லாம் கிடையாது, இங்கிலீஷ் கோரஸே கிடையாது. அப்ப மாரநாதா மியூசிக் அப்படின்னு ஒண்ணு முதல்ல சக் ஸ்மித் தான் ஆரம்பிச்சாரு. மாரநாதா மியூசிக் நிறைய பாட்டு கோரஸ், இங்கிலீஷ் கோரஸ் உருவாக்குனாரு. அவரே எழுதினாரு, மத்தவங்க எழுதினாரு, அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. அப்போ அவர் சொன்னாரு, எல்லாரும் இந்த பாட்டை யூஸ் பண்ணலாம். மத்தவங்க தான் சொன்னாங்க, எங்க பாட்டை யூஸ் பண்ணணும், எங்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. இவர் மட்டும் அப்படி இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. போட்டாங்க எல்லாரும். அந்த பாடல் பிரபலமா மாறிச்சு. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நாம் விட்டு கொடுக்கும் சுவாம உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த முடியும். இல்லைன்னா அதை பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்துடும். கர்த்தாவே, அந்த முதல் வசனமே பாருங்க, எனக்கு எவ்வளவு எதிர்க்காங்க ஆண்டவரே, ஆனாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? 2வது வசனம், அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு எல்லாரும் என்னை பற்றி சொல்றாங்க. சேலா, ஸ்டாப். பரவாயில்ல ஆண்டவரே, அப்படி தியானம் பண்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க. என்னுடைய சப்பார்டினேட் சீமே என்னை பார்த்து காரி துப்பிட்டு அவன் நான் ரத்த பிரியன்னு சொல்றான், கள்ள விட்டு எறிறான். பரவாயில்ல ஆண்டவர், பரவாயில்ல ஆண்டவர். நான் ரொம்ப நம்பி இருந்தேன் என்னுடைய கவுன்சிலர் அத்தியோப்பில். அந்த அத்தியோப்பில எனக்கு எதிரியா மாறி அவனுக்கு கவுன்சிலரா மாறிட்டான், அவனுடைய மந்திரியா மாறிட்டான். ஆண்டவரே, என்னுடைய மனைவி மாறு யாருமே என் கூட வரல, கைவிட்டாங்க. நான் தனிமையா போயிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகளில நம்ம ஆண்டவர் முதல். 2வது பாருங்க, முதலாவது அவனுடைய துக்க நேரத்திலே தேவனை தேடுகிறான். 2வது பேசேஜ் என்னன்னா, தேவனை தேடுறது மட்டும் இல்ல, தேவனை ஆதாரமாக மாற்றிக் கொள்கிறான். 2வது போர்ஷன் 3-6 வரைக்கும் ஆண்டவரை கேடகமாக அவன் வைக்கின்றான். முதல் தேடுறான், எதிரிகளுக்கு பயப்படல,
இரண்டாவது ஆண்டவரை ஆதாரமாக வைக்கிறான். பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல இருந்து, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமா இருக்கு. இதாங்க விசுவாசம், கேடகம். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், நான் உனக்கு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இதுதாங்க போதுங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாவே எடுத்துடுங்க. ஆண்டவர் நமக்கு கேடகம், மகா பெரிய வாக்குத்தத்தம். கேடகத்தை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, அந்த காலத்துல எல்லாம் கேடகம் போது சின்ன இந்த போலீஸ்காரன் கையில வச்சிருக்க மாதிரி கேடகம் இல்லை. இப்போ போலீஸ்காரங்க வந்து இந்த பெரிய பெரிய கலட்டா வந்துச்சுன்னா அப்படி கையில பிடிச்சிட்டு இப்படி ஓடுவாங்க. அப்படி இல்லை. அந்த காலத்துல உள்ள கேடகங்கள்லாம் அப்படி தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கும். அவ்வளவு பெரிய கேடகம். அதை தூக்கிட்டு தான் போவாங்க சண்டைக்கு போடுறவங்க. அவருக்கு இரும்புல இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி உண்டு. ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு வில்ல விட்டாலும் சரி ஒண்ணும் முடியாது. அவன் எது பாம்பு போட்ட கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் நமக்கு கேடகம். அவன் ஆண்டவர் விசுவாசிகள். 2வது போர்ஷன். கடைசியாக 7-8 வருஷம் பாத்தீங்கன்னா, கர்த்தாவே, மறுபடியும் கர்த்தாவே, 3 கர்த்தாவே, என்னை எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியோ, என் பகுதியில எல்லாரும் என்னை அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடைய. இந்த ரட்சிப்பு கர்த்தருடைய. நீ 2வது, முதல்ல வந்து அவர் தனிமையிலே துக்கத்திலே தேவனை தேடுகின்றார். 2வது போர்ஷன் வந்து விசுவாசத்திலே தேவனை தேடுகின்றார். 3வது அவர் விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, கம்ப்ளீட்டா ஆண்டவரை போட்டார். கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய புரிஞ்சு போச்சு. அவர் செலிப்ரேஷன். முதல்ல கான்ஃபிளிக்ட், கான்ஃபிடன்ஸ், செலிப்ரேஷன். துதிக்க ஆரம்பிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையதுப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆண்டவர் செய்த பார்க்க போறேன். ஒரு நல்ல எஜமான் தானே ஓடி 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 செய்ய மாட்டான். ஒரு காலத்துல முதல்ல அப்படித்தான் செஞ்சிருப்பான். 2வது அவன் வளர வளர என்ன பண்ணுவான், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருவான். அவன் அந்த ட்ரைனிங் கொடுக்கறது, அவன் செய்யறத பார்த்து பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆண்டவர் அப்படிதாங்க உலகத்தெல்லாம் படைச்சாரு. ஆதாமே அவரை படைச்சாரு. படிச்சுட்டு அவர் கஷ்டப்பட்டு படிச்சாரு. அப்புறம் அவர் மேனேஜ் பண்ணாரு. அந்த ஆதாமே அவர் என்ன செய்யறன்னு பார்த்துட்டே இருப்பாரு. அதுதாங்க நீங்களும் செய்யணும். ஆண்டவர் சமுத்திரம் காத்திருக்கும் போது அவர் பலன் கொடுக்கிறார். அவர் பார்த்துக்கிடுவார். இன்னைக்கு ஐயோ ஊழியம், நான் போகணும், நான் செய்யணும், நான் பணம் சம்பாதிக்கணும். இல்லை 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 இல்லை. கர்த்தருடைய ஊழியம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஐ எம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். மதர் தெரசா ஒரு காலத்துல ஒரு இது சொல்றாங்க, நான் ஆண்டவருடைய கையில ஒரு பென்சிலா இருக்கிறேன். அந்த பென்சிலை ஒரு மனுஷன் எப்படி யூஸ் பண்ணுவானோ அதே போல ஆண்டவர் என்னை யூஸ் பண்றாரு. டைம் வரும், பென்சில் சின்னதாகிட்டே போகும், ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிருவாரு. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாரு ஆண்டவர். நம்மளை யூஸ் பண்ண அப்ப அந்த பென்சில் வந்து ஆண்டவர் கையில இருக்கணும். நாமும் ஆண்டவர் கையில இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும். அப்போ ஆண்டவர் தூக்கிக்கிட்டே இருக்கணும். துக்க நேரத்துல ஆண்டவர் தேடணும், விசுவாசிக்கணும், கடைசியில துதிக்கணும். அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய காராம்சம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில மீண்டுமாக கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தினால் உங்கள் அனைவரையும் தேற்றுவாராக.